ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்தித்து அடிபட்டு தான் வந்துட்டுருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமாக நேசித்ததுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 3.5 வருஷம் கேப்பில் அந்த ஒரு 3.5 வருஷம் நான் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நான் எந்திரிச்சு எங்கள் அம்மாவை கூட நான் இழந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறமா நம்ம சினிமா அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும், இன்றைக்கி நம்ம ஒரு புதுமுகமாக இறங்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கேப்பில் இவ்வளோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கண்டென்ட், இன்றைக்கி தமிழ் சினிமா கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எல்லாருமே டெஃபினட்டாக அதை எங்கிருப்பாங்க. ஏன்னா நான் ஒரு ரசிகனாக, ஒரு ஆடியன்ஸாக எந்த படம் வந்தாலும் தேட்டரில் போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான். அப்படி பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸை லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்குற நிலைமையில் அப்படி தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கதை கேட்குறேன் அப்படின்னோடனே எனக்கு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் ஒரு கதையை சொன்னார். அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவர் பெங்களூர் கன்னட படத்தை ரீமேக் சொன்னார். வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக, அக்யூஸ்ட் ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. ஆஹா, இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதை பண்ண முடிஞ்சுது. நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டைரக்டர், அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் என்ன ஸ்கிரிப்டில், அந்த பவுன் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அது அப்படியே டிட்டோவாக படமாக இருக்குது இன்றைக்கி. அது என்றைக்குமே ஒரு பவுன் ஸ்கிரிப்டில் இருக்கிறத எல்லாம் மாற்றுவாங்க இல்லை. அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமாக ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ப்ரொடியூசர் டேரக்டர். ஸோ ப்ரொடியூசர் டேரக்டராக இருக்கிறவங்களும் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி, என்னதான் இருந்தாலும் கண்டென்ட் அவர் தானே. அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக எனக்கு அக்யூஸ்ட் எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கனாலே மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கனாலே எனக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் மக்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன், என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெற்றி. அவங்க சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். அது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பத்திரிகை மீடியா ஒரு படத்தை விமர்சனம்ன்ற இதில் விமர்சனம் கண்டிப்பாக தேவை. ஆடியன்ஸ் விமர்சனம் இங்கே நீங்கள் 3 நாள் தேட்டரில் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். ஸோ அதனால் விமர்சனம் கண்டிப்பாக ஒரு படத்துக்கு தேவை. அது ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த படத்தில் நான் இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆடியோ லான்ச்சில் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் இந்த படத்தினுடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அண்டு நான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் கேஎல் பிரவீன் சார் எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ ஒரு கட்ஸு அவர் நான் சொன்னோன்னே இம்மீடியட்டாக நான் இம்மீடியட்டாக பண்ணுறேன் உதயா, அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு, ஒரு எப்பயுமே இதை வேறு லெவலில் பண்ணியிருக்க அந்த டேனின்னு ஒருத்தர் எங்களுக்கு கண்ணில் கிடைச்சாருங்க. அதுதாங்க, அவர் தாங்க வேறு லெவலுங்க. அவர்
டேனி அந்த ஓமரியா நாங்கள் அந்த காதலர் தின படம்லாம் பார்த்துருப்போம். அப்போ அந்த ஓமரியா டேனி வந்து நானும் ஃபஸ்ட்டு என்னடா அது இப்போ ஒரு மாதிரி பங்க்லாம் வச்சுட்டு வேறு மாதிரி இருக்காருன்னு பார்த்தா இந்த படத்துக்காக வந்து வேறு லெவலில் வந்து லுக்கில் வந்து பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ரசித்து இந்த படம் வந்து எங்களுக்காக பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நீங்கள் படம் கொடுத்தீங்களோ இல்லையோ, எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருக்கீங்க. இந்த தமிழ் சினிமாவுக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு வில்லனும் டேனி மாதிரி ஒரு நல்ல ஸ்டாரையும் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றி பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு. ஏன்னா டேனி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன், அப்படி ஒரு பாசிட்டிவான மனுஷன். ஜி நம்ம பிரதர் நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு அவருடைய கடவுளில் வேண்டிட்டு அவர் எப்பயுமே ப்ரே பண்ணுவார். அந்த ப்ரேயர்ஸ்லேயும் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு. அண்டு பிரபாகர் பிரதர் அண்ட் இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர், இன்னொரு ஹீரோ தாங்க. இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்தில் நான் ஹீரோ, யோகி பாபு சாரும் இருக்கிறார், அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான். ஆனால் அஜ்மல் இஸ் ஆல்சோ லீட். எனக்கு ஈக்குவலாக அஜ்மலும் இருக்கார். நான் ஹீரோன்னு மட்டும் சொல்லிக்க நான் விரும்பலை. ஏன்னா இது வந்து ஒரு டபுள் ஹீரோ, அப்புறம் யோகி பாபு சாரும் ஒரு ஹீரோ தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம். அஜ்மல் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னமோ நினச்சேன், அஜ்மல் இருக்க டவுட் கேட்டுருக்கிறாரு, அது பண்ணுறாரு. ஆனால் அவரை மாதிரி ஒரு குழந்தை மனசு யாருக்குமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு டெடிக்கேஷன், அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்ரு சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு மீட்ரு வந்து அஜ்மல் கொடுத்துருந்தாரு. எனக்கு திருப்பி இந்த படத்தில் வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பிரதர். லவ் யூ. ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார். ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு. எப்படி நம்ம நாளாக நேசிக்கிறனோ அதே மாதிரி தமிழ் சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாரு. அவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக என் கூட வந்து நாங்கள் கிட்டத்தட்ட படம் 1ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு போன வாரத்துலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். சில ஆர்டிஸ்ட் எல்லாமே 1-2க்கு வருவாங்க, வருவாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை ப்ரோ இந்த படம் நல்லா வந்திருக்கு, நம்ம நிற்கணும்னு சொல்லி எனக்கு தோளாக இருக்கிற ஒரு நண்பன் என் பிரதர் அஜ்மல். லவ் யூ. அண்ட் இந்த படத்தில் நிறையா ஹீரோயின்ஸ் பார்க்கல. ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல, 2-3 பேர் தான் பார்த்தோன்னே தமிழ்லேயும் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு வந்து தமிழில் நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்லேயும் பார்த்தோம், செலக்ட் பண்ணோம். ஆனால் இந்த கதைக்கு ஜான்விகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷனில் பண்ணாங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்படி பண்ணும்போது ஷீ இஸ் வெரி வெரி கோஆப்ரேட்டிவ். அண்டு ஒரு ஹீரோயினி வந்து எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும், எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும், அதுதான் வேணும்னு இல்லாமல் ஒரு டவுன் டு த எர்த்தாக நம்ம கூட வந்து ட்ராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இதை இவங்களுமே வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோயினி தமிழ் சினிமாவில் இவங்களெல்லாம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஜான்விகாவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அவங்க டெஃபினட்டாக இந்த தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஓரியன்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டை, டெடிக்கேட்டடாக ஒரு ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. டெஃபினட்டாக ஜான்விகா கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் மேலே டேட் கொடுத்து இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக 14 நாள் நடிக்கிறேன், 14 நாள் டேட்டு கொடுத்துட்டு இந்த படத்தில் அவரும் ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் இருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி வந்து டேட்டாக வந்து சார் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கேரக்டர் இருக்குது சார், எம்பி கேரக்டர் இருக்குது சார், உடனே வந்து பண்ணி கொடுக்கணும்ப்பா, என்ன பண்ணி கேட்குறேன், உடனே பண்ணி தரப்பா, உனக்கு இல்லாதப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இமீடியட்டாக வந்து அந்த காஸ்டியூம் கூட அவரே கொண்டு வந்துருப்பார். இல்லை சார் காஸ்டியூம்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம் சார், ஏன்னா அந்த ஒரு கரை வேட்டிலாம் இருக்குது அது உங்ககிட்ட இருக்காது. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அவரே. அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடியூசரு சினிமாவை ப்ரொடியூசர் கொஞ்சம் டிசி மெம்பர்களில் வரலையோன்னு எனக்கு உள்ள டவுட்லாம் போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். நல்ல வேலை வந்து என்னை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க. இவன் அப்படியா இருக்காது டி சிவா சார், அப்படி இல்லையே. அதானே அப்படிதான் நடித்தேன். அதனால ஸோ டி சிவா சார் வந்து இஸ் எ கிரேட் மேன். படைச்சிட்டோம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை, ஒரு யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு படம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இந்த படம் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணுற படமாக இருக்கும், உங்களை ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஓவராக சொல்லுங்க, நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் எனக்கு மெயின். நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம எல்லாரும் அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் இந்த இடத்துல வந்து எனக்கு நிக்கில் வந்து
எனக்கு வந்து என்னுடைய பலம், மிகப்பெரிய ஒரு பலம் 20 வருஷமாக எனக்கு வந்து என்னுடைய பிஆர்ஓவாக இருந்து என்னுடைய நல்லதுலையும் எதையும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமாக எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிற்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும். பிஆர்ஓ நிக்கில் அவர்களுக்கு நன்றியை இயர்ஸ்ன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணும்னா பயங்கர வழியாக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பலை. ஆனால் இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்றைக்கி நிற்கிறேன். இன்றைக்கி தமிழ் சினிமாலையும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த 3 வருஷம் கழித்து ஒரு கதாநாயகனாக வந்து திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல. அது எங்கள் அம்மாவோட பிளெஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி பிளெஸிங்கும், குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கிறாரு இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு, அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தில். அண்ட் எனக்கு என்னென்னா இப்போ இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையை பார்த்தேன் நான், கிட்டத்தட்ட ஒரு 9 படம் 10 படம் வருது. 9 படம். இது எப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி எனக்கு தெரியல. இது 10 படம் வருது. அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்கள் டேட்லேயே வந்து ஒரு 10 படம் 11 படம் வருது. இது ஆல்ரெடி ரிலீஸ் ரியலைசேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அது அந்த டைமில் போச்சு சார். இப்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சார், எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே நம்ம ஏதாவது ஒன்று வந்து படம் பார்க்குறீங்க, ஆட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம். அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து அந்த படத்தை 3 படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்கள் 3 படத்துலையும் ப்ரெஷ்ஷோடு பார்த்து அந்த கரெக்டாகவும் அதை ரிவ்யூ கொடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பலமாக இருக்குது. எப்படி 3 படம் பார்க்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸாக பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலியே. எல்லாரையும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக நான் வந்து 24 மணி நேரமும் என்னை தேட்டரில் உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம். என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாவுக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன். ஸோ டெஃபினட்டாக நல்ல அன்பை சம்பாதிப்போம். நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம். பாசிட்டிவிட்டியாக நம்ம எல்லோரும் இருப்போம். ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு. நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூர்டாக பேசலாம் நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புகிறேன். இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் இந்த ப்ரெஸ் மீடியா என்னுடைய குடும்பம், இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் இங்கே இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், ஜாமிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வேணும், டேனி ப்ரோவுக்கு, நரேனுக்கு, பிரபாகர் ப்ரோவுக்கு, பன்னீர் ப்ரோவுக்கு, இவன் எல்லாருக்குமே, சுபத்ராவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சக்ஸஸ் வேணும். அந்த சக்ஸஸுக்கு உண்டான விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து படத்தை பற்றி ஓவராக சொல்லிட்டு என்னடா அன்றைக்கி மேடையில் பேசினேன் ஓவராக பேசினேன்னு சொல்லி திருப்பி இங்கே ஒரு கட்டிங்கு அங்கே ஒரு கட்டிங்கு இப்படின்னு இதெல்லாம் வரும். அதனால் நான் வந்து சொல்கிறேன், உங்ககிட்ட விட்டுறேன். படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் கேட்கலாம் வேண்டாம். நல்ல படமாக இருந்தால் நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். நீங்கள் தான் என்னுடைய ஃபேமிலி, நீங்கள் தான் என் உலகம். இப்பயும் சொல்கிறேன், எல்லாருமே நான் வந்து மேடை பேச்சுக்காக பேசுகிறவன் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறையா பார்த்துட்டேன், நிறையா அனுபவிச்சிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் டு தி, அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளோதான் என்னதான் நடக்கும்ன்றது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போயிட்டேன். எக்ஸ்ட்ரீமாக பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னமும் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து ஒரு வெற்றியாக அமையுன்றது உங்கள் எல்லாருடைய கண்கள் எனக்கு தெரியுது. நான் நம்புகிறேன். தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ.